இரக்கம் நிறைந்த தெய்வகுமாரனே, merciful Son of God, உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். thank you for your holy name. நீர் எங்களுடைய தேவன். You our God. இந்த நாளில் உம்முடைய கிருபை என் மக்களை ஆசீர்வதிக்கிறது. Bless with your mercy. அவரை விசுவாசிக்கிறவன் மட்டுமல்ல, Not only believe, அவர் ரசிக்கும் மனிதனை, those who enjoy, அவரை தேடும் மனிதனை, those who seek the Lord, அவரை தேடும் மனுஷியை women those who seek, அவர் தம்முடைய வல்லமையால் நிரப்புகிறவராய் fill with இருக்கிறார். his power, பெற்றுக்கொள்ள உன்னுடைய வல்லமையை. claim the power. அவரே உன்னுடைய அழகு, He is your beauty, அவரே உன்னுடைய ராஜா, He is your king, அவரே உன்னுடைய அரசன், He is your king, அவரே உன்னுடைய ஆசீர்வாதம், He is your blessing, அவரே உன்னுடைய மகத்துவம். He is your glory, தேவகுமாரனே, Son of God, நீர் உம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். thank you for your power. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless everybody. பலத்த கரங்களில் வைக்கிறோம். Praise your mighty hand. கட்டாயம் ஆசீர்வதியும். Bless us, நீர் தேவன். your God. இயேசு இரட்சகர் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. பலத்த கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated. இன்று தியானத்திற்கென்று கர்த்தர் எனக்கு தந்த வசனம், The word from God for our concentration, வேதாகமத்தில் தான் அவர் எழுதி it வைத்திருக்கிறார். is recorded in the Holy Bible. அதை எந்த நோக்கத்தோடு கொடுத்தாரோ எனக்கு தெரியாது, அதைத்தான் கொடுத்தார், அதைத்தான் பேசச் சொன்னார். I don't know what purpose the Lord gave, but the Lord said me to preach. ஆனால் எதை பேசச் சொன்னாரல்ல, அந்த வசனத்தை குறித்து பேசு என்றார். He said preach about this word. பட் அவர் எதை பேச போகிறார் அவர்தான் தீர்மானிக்க But the வேண்டும். Lord knows everything. எனக்கு தெரியாது. I don't know that. தேவன் ஒருவரை அறிந்திருக்கிறார். God knows everything. சங்கீதங்களின் புஸ்தகம் 24 அதிகாரம். Psalm 24. யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். Turn your pages. சங்கீதம் 24 24th of Psalm. அதில் 7வது வசனத்தை முத்தம் செய்து, தேவனே இந்த வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுங்கள். வாசல்களே, சத்தமா சேர்ந்து வாசியுங்கள். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு, சந்தோஷமாய் கைத்தட்டணும். Joyfully lift up your hands. ஹalleluya. Clap your hands. பலத்த கைகளை தட்டி. Praise be to God. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவிலேருள் வந்து மூடிட. கரங்களை தட்டி பாடுவோமாக. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவிலேருள் வந்து மோதிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்தே தூங்கினாலும் என் கனாவில். தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில். நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன், வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் ஓமதண்டையில் என்னோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். என்னோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பாரத்து கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கரங்களை தட்டி பாடலாம். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் ஓமதம்பை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் ஓமதன்பை. அருமையாயே நை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் ஓமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
கைகளை தட்டி தேவனுக்கு Let us all clap. இந்த வேத பகுதியை அவர் பேசும் வண்ணமாய் நாம் கேட்போம். Shall we hear the word from the Lord? தாவீது என்னும் அரசன் இஸ்ரவேலை ஆண்ட பொழுது When King David ruled the nation of Israel, தேவன் தம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். the Lord gave this poem to his ஒரு servant பாடலாய் கொடுத்தார், as a song, ஒரு வாக்குத்தத்தமாய் as கொடுத்தார், a promise, ஒரு மகிமையாய் கொடுத்தார். as a glory. இந்த வசனத்தை தான் அவர் தியானிக்கும்படி எனக்கு இப்பொழுது The சொன்னார். Lord command me to meditate among us. அந்த 7வது வசனம் என்ன What சொல்லுகிறது? does the 7th verse say? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். Oh gates, lift up your heads. சற்று கவனியுங்கள். இவை ஒரு பெரிய மகிமை நிறைந்த வாக்குத்தத்தத்தை அதில் வைத்திருக்கிறார். Hidden glorious promises there. அவர் என்ன சொன்னார்? What does he say? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். Oh gates, lift up your heads. ஆனால் அடுத்த வரியில் அவர் The சொல்லுகிறார், next line says, அநாதி கதவுகளை உயருங்கள் என்றார். be lift up ye everlasting doors. அநாதி கதவுகள் என்று சொன்னார். Everlasting doors. எந்த கதவு உயர்த்தப்படுகிறதோ Which door அந்த lifted up? கதவுக்குள் தான் மகிமையின் ராஜா உள்ளே வருவார். King of glory shall come in. ஐயோ நான் அனாதியாய் இருக்கிறேன், Oh, I am. என்னை தேவன் மறந்தாரா என்று எண்ணிக்கொள்ளுகிறோம். You may think that I am forsaken by அநேகருடைய God. வாழ்க்கையில் கிறிஸ்து உள்ளே வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது. There is a way to invite என்ன வழி Christ. இருக்கிறது? What is that அவர் way? உனக்கு வைத்திருக்கிற வாசலை திறக்க சொல்லுகிறார். You should open the gate for அந்த the Lord. வாசலில் இருக்கும் நிலைக்காலில் இருக்கும் கதவை திறக்க சொல்லுகிறார். Open the doorpost and the gate of வேதம் God. என்ன சொல்லுகிறது? What does the Lord say? அநாதி கதவுகளே என்று சொன்னார். He said ancient அநாதி doors. கதவுகள் என்பது சாதாரணது அல்ல. Ancient doors உனக்காக நான் வைத்திருக்கிற மிக பொக்கிஷம் நிறைந்து மூடப்பட்டிருக்கிற கதவு தான் அந்த கதவு. The great hidden treasures closed for you. அதுதான் அந்த கதவின் வல்லமை. There is the power of the door. நாம் திறக்காமலே மூடிக்கொள்ளுகிறோம். We never open the அவர் door. உள்ளே பிரவேசிக்க முடியாமல் He இருக்கிறார். cannot get in. அநாதி கதவுகளை திறவுங்கள் என்கிறார். Ancient doors நீ open. எப்பொழுது உன் கதவை திறக்கிறையோ When you open your door, அப்பொழுது கர்த்தர் உனக்குள் then the பிரவேசிப்பார். Lord will get in. உன்னுடைய வாழ்க்கையில் The பிரவேசிப்பார். Lord shall come in. எவ்வளவு நேரம் திறந்து வைத்திருக்கிறாய் என்று அவர் பார்த்து How கொண்டிருக்கிறார். long you may open for God? என்ன அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. தேவன் பத்துமன் தீவில் யோவானிடத்தில் சொன்னார். In Patmos Island, the Lord யோவான் said to John, என்னும் ஒரு பக்தன், அப்போஸ்தலனாகிய பக்தன் யோவான் என்னும் தேவ மனிதன் பத்துமன் தீவில் ஒரு கைதியாய் சென்றிருந்தார். Apostle John came to Patmos Island as a slave. அந்த சமயத்தில் காணக்கூடாத தேவன் தம்முடைய மகிமையின் ஆவியினால் அவனை நிரப்பினார். Unseen God filled him with his glorious spirit. அப்பொழுது அவர் சொன்னார், And he said, நீ ஒரு சிறைசாலையின் கதவுகள் இருக்கிறாய், You are inside of the ஆனால் prison. நான் ஒன்னு சொல்லுதை கேள். But hear my voice. இதோ நான் உன்னுடைய வாசற்படி நிற்கிறேன். I'm standing on your doorpost. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. நான் தட்டுகிறேன். எதை தட்டுகிறேன்? கதவை தட்டுகிறேன் I என்றார். am knocking the door. கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Praise be to God. அவர் தட்டின கதவு என்ன? Which door he knocked? அதற்கு பெயர்தான் அநாதி கதவு. It's called ancient வேதம் door. சொல்லுகிறது, The Bible says, இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். People are standing on the doorpost and என்னுடைய knocking the door. சத்தத்தை கேட்டு, He could hear my நான் voice. தட்டும் சத்தத்தை You கேட்டு, hear the door நான் voice. கதவை தட்டுகிற சத்தத்தை கேட்டு You hear my voice. கதவை திறந்தால் Open the door. நான் உன்னிடத்தில் வந்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன். I will come in and dine with you. நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். I will eat with நீயும் என்னோடு போஜனம் You பண்ணுவாய். will also dine இந்த with me. உலகில் நீ வாழுகிறது முக்கியமல்ல. It is not important on the நீ world. சமைக்கிறாய் சாப்பிடுகிறாய் முக்கியமல்ல. Cooking, eating is not தேவன் உன்னோடு important. கூட போஜனம் பண்ண விரும்புகிறார். He delight to dine with எப்படிப்பட்ட you. போஜனத்தை பண்ண விரும்புகிறார்? What type of dining? அவருடைய வாக்குத்தத்தத்தின் மன்னாவை, Manna of his promise. அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை, Blessings of his promise. அவருடைய வசனமாகிய ஜீவ வார்த்தையை The living word. வேதம் சொல்லுகிறது. The Bible says, அநாதி கதவுகளை உயருங்கள் என்றார். ancient doors, lift up your heads. நீ உன் வாழ்க்கையை தாழ்த்தியே You வைத்திருக்கிறாய். always put down your தேவன் head. என்ன சொல்லுகிறார்? What does the Lord உன்னுடைய say? கதவை நான் உயர்த்தி I வைத்திருக்கிறேன். lift up your doors. உன்னுடைய ஆசீர்வாதங்களை உயர்த்தி வைத்திருக்கிறேன். your blessings. ஆனால் ஒன்று செய்ய மாடுகிறாய். Have to do one நீ thing. திறக்கிறதே இல்லை. You are failed to நீ open. எப்ப பார்த்தாலும் பூட்டிக்கிட்டு Always தூங்குகிறாய். you close the door and நீ எப்ப sleeping. பார்த்தாலும் பூட்டிக்கிட்டு Always தூங்குகிறாய். you are sleeping. இன்றைக்கு சிலர் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சிலவிதமான பாதையில் நடந்து போகிறார்கள். Somebody, they are walking in the path against the plan of God. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், Faithfully I said word. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாக்கள் நம்முடைய He தேவன். is a God forever and ever. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Glory சொல்லுங்கள். be to the Lord.
நீ தாழ்ந்த மனதோடு கிடக்கிறாய். You're always seeing இயேசு the சொல்லுகிறார் downcast. அநாதி கதவுகளை உயருங்கள் என்கிறார். Ancient doors. ஐயோ என்னால் உயர முடியவில்லை Oh, I cannot lift என்று மனம் உனக்கு வரக்கூடாது. You don't have this ஏனென்றால் mind by- உன்னுடைய கதவை தட்டுகிறவர் அவராயிருக்கிறார். Because the Lord is knocking your heart. கைகளை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களேன். Praise the Lord. வெளிப்படுத்தல் 3:20 என்ன சொல்லுகிறது? Revelation 3:20. இதோ நான் வாசற்பு நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடன் போஜனம் பண்ணுவான் என்றார். Behold, I standing on the door post and knocking the door. He who hear my voice and open the door, I will come in and dine with him, and he will dine also with me. அதைத்தான் சாலமோன் அரசனிடத்தில் தேவன் சொன்னார். Sir, King Solomon says, என்னுடைய கதவுகள் பக்கத்திலே உட்கார்ந்து என் கதவு பக்கத்திலே காது கொடுத்து கேட்கிறவன் பாக்கியவான் என்றார். blessed are they sit near my doors and listening my words. என் கதவுகள் நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கும் மனிதன் பாக்கியவான் என்றார். Waiteth near my doorpost and hearing my word. தேவன் என்னை உயர்த்துவார், இந்த அநாதி கதவு உயரும் என்று சொல்லி காத்திருக்கும் மனுஷன் பாக்கியவான் என்றார். Blessed are they believe that my ancient doors should be lift up. நீதிமொழிகள் 8:34 அதை கூறுகின்றன. Proverbs 8 verses 34. என் அருமையான மகனை மகளே, சற்று தெளிவாய் கவனித்து Listen பாருங்கள். carefully. தேவனுடைய மனிதனாகிய பேதுரு என்னும் ஒரு அப்போஸ்தலனை கொண்டு போய் சிறையில் வைத்து விட்டார்கள். People put the servant of God Peter into the அவனை prison. சங்கிலியால் கட்டி காலை கையும் கட்டி உள்ளே போட்டு He was விட்டார்கள். bound with the chains. அந்த நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. There was a matter அவன் happened. வெளியே வரும்படி சபையார் எல்லாம் ஜெபம் செய்தார்கள். Church earnestly pray for his எல்லாரும் ஜெபம் deliverance. செய்கிறார்கள். Church is praying. மற்றொரு பக்கம் Another side. மரியாள் வீட்டிலே எல்லா அப்போஸ்தலரும் ஒன்று கூடி In the ஜெபிக்கிறார்கள். house of Mary, people gathered up and prayed. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. இந்த ஜெபத்தை தேவன் கேட்டுவிட்டார். Lord heard it. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். He sent for this அவன் angel. இறங்கி வந்தான். He came down பேதுருவுடைய விலாவை தட்டினான். and touched the ribs of கைகளை தட்டி Peter. தேவனுக்கு 3 அலலையா சொல்லணும். Praise be to God. விலாவை தட்டினான். Touched his ribs. பிரகாசம் வந்தது. Light has அந்த came. ஒளியிலே சங்கிலி அவிர்ந்தது. Chains has broken. அந்த சங்கிலியெல்லாம் கட்டுகள் அறுக்கப்பட்டது. Bondage has been broken. நீ எழுந்து சீக்கிரமாய் புறப்பட்டு போ என்று சொல்லிவிட்டார். Get up, put on your garment, go quickly. உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க போன்னு சொல்லிட்டான். Somebody pray for you. இந்த பேதுரு என்ன செய்தார்? What does this mean? வேக வேகமா எழுந்தாரு. Swiftly rose. நேர வந்து யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டு கதவை தட்டிக்கொண்டே இருந்தார். Knocking the door of Mary, the mother of John. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். Praise the Lord. ஹalleluya. Amen. ஹalleluya. Praise the Lord. அது என்ன கதவு தெரியுமா? What is that door? அதுதான் அநாதி கதவு. It is ancient door. ஒரு பக்கம் பயத்தில் இருக்கிறார்கள். One side fear. ஐயோ என்ன நடக்க போகிறது? What is going to take இந்த place? கதவை ஓயாமல் தட்டிக்கொண்டே இருந்தார். Continually knocking the தட்டுகிற door. சத்தத்தை அங்கே இருந்த ஒரு மணவாட்டி பார்த்து விட்டாள். A bride heard it. ஒரு அற்பமான பெண் பார்த்து விட்டாள். Simple woman. அவளுக்கு பெயர் ரோதை என்று His அர்த்தம். name was Rhoda. அவள் ஓந்து காது ஒட்டு கொடுத்து கேட்கிறார். She heard it. அவர் தட்டும்போது சொல்லுகிறார், And he said, மரியா, Mary, மரியா, Mary. நான் பேதுரு வந்திருக்கிறேன். I am Peter. மரியா, Mary. மரியா. Mary. அவர் வாசகாலையோ பூட்டையே தட்டல, கதவே தான் தட்டுறாரு. But he is knocking the door alone. காரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. அநாதி கதவுகளை உயருங்கள். Ancient doors lift up your அப்பதான் head. மகிமையின் ராஜா வருவாரு. King of glory shall ஐயா come நான் in. பூட்டிக்கிட்டு தாப்பால போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன்னு வர மாட்டாரு. If you not pray, you will not come. என் அருமையான மகனே மகளே, Son and daughter. சற்று யோசித்து பாருங்கள். Listen. வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. அப்பொழுது ஓடி போய் சொல்லுகிறாள். And she said, என்ன சொல்லுகிறாள்? What does she say? பேதுரு கதவை தட்டுகிறார் என்றார். Peter is knocking the door. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பலத்த கைகளை தட்டி Loudly. பேதுரு கதவை தட்டுகிறார் என்று சொன்னார். Peter is knocking the அதற்கு நீ door. பிதட்டுகிறாய். You're அங்கே blabbering. இருந்த சில ஜெபத்தில் இருந்தவங்க இல்லையா? Some prayer எதையாவது warriors. ஒரு மாம்சத்துல சொல்லணும் இல்லையா? You are in flesh. ஒருவேளை தேவதூதனா இருக்கும் என்று சொன்னார்கள். Maybe angel. இன்னும் மாம்சத்துல இருந்தவன் சொல்றான், Somebody நம்மள அரெஸ்ட் பண்ண யாரா வந்திருக்காங்க Somebody come to தெரியுதுன்றான். arrest. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கிறான். Everybody saying many ஆனால் things. இவள் சாதித்து சொன்னால் Confirm, கதவை please, தட்டுகிறது பேதுரு என்றாள். Peter is knocking the door. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் 13 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Acts chapter. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சற்று யோசித்து பாருங்கள். Just think. கதவை திறந்த பொழுது பேதுரு வெளியே நின்றார். When opened the door, Peter came. என் அன்பு மகனே மகளே, Beloved. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், Doors lift up your heads. அநாதி கதவுகளை உயருங்கள் என்றார். Ancient doors இன்றைக்கு lift up கர்த்தர் உனக்கு கொடுக்கிறது என்ன தெரியுமா? What does the Lord give today? அநாதி கதவை உயர்த்த போகிறார். Oh, he's going to lift up the ancient doors. உயர்த்த போகிறார். Going to lift உன்னை up. உயர்த்தும்படி இன்றைக்கு தீர்மானித்து விட்டார். Decide to lift up நீ you. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், I have to do one thing. என் கதவை நான் I திறக்கட்டும், open my door for God. என்னுடைய கதவை நான் I திறக்கட்டும். open my door
not for God. நான் அனாதி அல்ல. I am not an orphan. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள். நான் அனாதி அல்ல. I am not an orphan. நான் ஏழையும் அல்ல. I am not poor. நான் தரித்திரனும் அல்ல. I am not a wicked. நான் தேவனுடைய மனுஷி. I am a man நான் of God. தேவனுடைய மனுஷன். I am a woman of நான் God. தேவனுடைய பிள்ளை. I am a child of நான் God. இன்று முதல் என் கதவை திறக்க போகிறேன். அது உயர்த்தப்பட போகிறது. Today I am going to lift up my doors for him and the Lord will lift up me. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. வேதம் அப்படித்தான் That's what சொல்லுகிறது. the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. சாலமன் அரசன் வர்ணிக்கும்போது இப்படி வர்ணித்தார். When Solomon said, நானோ நித்திரை செய்தேன், I was asleep, என் இருதயமோ விழித்துக் கொண்டிருந்தது, my heart was shut, கதவையை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன் and என்றார். I heard he who knocked the door. நல்லா கவனிச்சுக்கோங்க. I heard the voice. அங்கே வர்ணிக்கிறான். He beautifully தேவாதி explains. தேவனை அத்தனை வர்ணிப்பு. Beautifully explained. ஒரு காதல் ஸ்டோரி மாதிரி. It's like a love story. நான் நித்திரை செய்தேன், I was asleep. என் இருதயமோ My விழித்திருக்கிறது. heart is watching. நல்லா கவனிக்கணும். Listen. நான் நல்லா தூங்குனேன், I sleep well. என் இருதயம் விழித்திருந்தது. My heart is watching. கதவையை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன் And I என்றார். heard the voice who knocked the door. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவன் கேட்கிறான் பாருங்கள், He said, கதவையை தட்டுகிறார் என்னுடைய நேசர் என்றான். My beloved is knocking my door. அவர் என்ன சொல்லி தட்டியிருப்பார்? What does he say? அனாதி கதவே திற, Ancient door open. நான் உள்ளே வரட்டும் என்றிருப்பார். Let me come in. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to உன்னத God. பாட்டின் புஸ்தகம் 5:2 அதை கூறுகின்றன. Songs of Solomon 5. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், Today the Lord says, நான் உன்னுடைய தேவன், I'm your God. நீ எனக்காய் வாசலை திறக்க வேண்டும், So open for me. உன்னுடைய கதவை திறக்க வேண்டும். Open your heart எந்த for me. கதவை திறக்க வேண்டும்? Which one? அதைத்தான் தாவீது 2 முறை வலியுறுத்தி சொன்னான். 2 times David என்ன mentioned. சொன்னான்? What does he say? 7வது வசனத்தில் சொன்னான், Verse 7. அனாதி கதவுகளை உயருங்கள் என்றான். Lift up your heads, O gates. அதே சங்கீதம் 24:9 சொல்லுகிறது, 24:9. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றான். O gates, lift up your heads. அனாதி கதவுகளை உயருங்கள் என்றான். Everlasting doors. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். And the King of glory shall யார் come in. அந்த மகிமையின் ராஜா? Who is the King of glory? சேனைகளின் கர்த்தர். The Lord of hosts. உன்னுடைய கதவையை பார்த்து தான் அவர் தட்டுவார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு. Specifically, the Lord knows your. உன்னுடைய கதவை நீ உயர்த்த வேண்டும். You should lift up. நீ உயர்ந்திருக்க வேண்டும். You should be top. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, நீ அனாதி அல்ல, You're not orphan. நான் தான் அனாதி. I am ancient. நான் உன்னை ஆசீர்வதிக்க சகலத்தை அனாதியை கொட்டி வைத்திருக்கிறேன். We have everlasting blessings for you. Praise the Lord. ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Praise பார்க்கலாம். be to God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், அனாதி தேவன் என்னுடைய அடைக்கலம். Ancient God is my refuge. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise be to God. என் வாசல் இன்றைக்கு திறக்கப்படும். Today I open my door. அனாதி கதவுகள் உயர்த்துங்கள். Ancient doors lift up. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். King of glory shall இன்றைக்கு come in. தீர்க்கதரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். Saying a prophecy. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். Mighty God says. உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Saying as a prophecy. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the name of Jesus இன்று முதல் அவர் உங்களை உயர்த்த போகிறது நிச்சயமாகிவிட்டது. Surely the Lord is going to lift up உங்களை you. உயர்த்துவதற்காகவே அவர் அபிஷேகத்தை பெற்றாராம். That's what he attained anointing. உங்களை ஆசீர்வதிப்பதாகவே அவர் பிதாவிடத்தில் வரத்தை பெற்றாராம். To bless you, he received gifts from God. நீ உயர்ந்து வாழ்வதற்காகவே பிதா அவரை To அபிஷேகித்தாராம். be secured life, the Lord get anointing. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. That's what the Bible says. எப்படி சொல்லுகிறது? How the என் Bible அன்பு says. மகனே மகளே, Son and daughter. பூமி உண்டாக்கும் முன்னே, Before the foundation of the earth, இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே, before the foundation of the world, ஆதி முதற்கொண்டு from origin, நான் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். I was anointed as an ancient. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Praise the Lord. எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாரா? அனாதியாய். அனாதியாய் அபிஷேகித்திருக்கிறார். I was anointed. பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரா? What for எல்லா God? அபிஷேகத்தையும் குமாரன் மேல் வைத்தாராம். He put his anointing on எல்லாத்தையும் the son. வச்சாராம். He put his anointing on the உலகம் son. உண்டாகிறதுக்கு முன்னே, Before the foundation of the world, இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னே, before the creation of the world, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of சவுத் God. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 4 தேசங்கள் இஸ்ரவேலை மோதும். ஆனா முடிவு இப்படிதான் இருக்கும் என்று 1ஆம் தேதி அறிவிச்சனே. அந்த எல்லாம் உருவாகிறது முன்பே all the continents on this world, பிதாவாகிய தேவன் Father God, தம்முடைய குமாரன் மேல் எல்லாத்தையும் ஊற்றிட்டாராம். placed all the anointing upon his only begotten ஒரு son. அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை Let தட்டி us all clap. பூமி உண்டாகிறதற்கு முன்பே, Before the foundation of the world, என் அன்பு மகனே மகளே, Son and daughter இந்த in Christ. பூமி உண்டாகிறதுக்கு முன்பே, before the creation of the ஆதி world, முதற்கொண்டு from origin, நான் அனாதியாய் அபிஷேகம் I பண்ணப்பட்டிருக்கிறேன். was anointed. Thus says கைகளை the Lord. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு, Let us all clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? Shall we hear? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் Proverbs chapter 8. 23வது வசனங்களை வாசிக்கலாம். Shall we read? பூமி உண்டாகும் முன்னும் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும்
நன்ற கவனிங்கள். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கை தட்டு, Praise be to God. பலத்த கைகளை தட்டி. அவர் வச்சிக்கிற அபிஷேகங்களை யாருக்கு நினைக்கிறீங்க? Do you know what purpose the Lord உங்களுக்காக. stored the blessings for நீ you? கதவை உயர்த்தினால் அவர் உள்ளே If வருவார். you lift up your heads, He will come in. அனாதை கதவுகளை உயர்த்தினால் உள்ளே If you வருவார். lift up your ancient doors, அதற்கு He will தான் come. அவ்வளவு அபிஷேகத்தை That's all வைத்திருக்கிறார். the uncountable உங்கள் anointing மேல் ஊற்றுவதற்காக. to pour out on you. ஐஸ்வரியத்தின் அபிஷேகம், The anointing of riches, பாதுகாப்பின் அபிஷேகம், anointing of protection, விடுவிக்கும் அபிஷேகம், anointing of deliverance, பிசாசுகளை துரத்தும் அபிஷேகம், anointing of cast out நோயாளிகளை evil, குணமாக்கும் to அபிஷேகம். heal the sick. இத்தனை அபிஷேகத்தை பிதாவாகி தேவன் பெற்றிருக்கிறார். Father God, என் gave அருமையான His Son. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, சற்று இந்த வேதாகமத்தை கவனித்து பாருங்கள். look at the Bible. வேதம் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. Clearly the word of God says, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், "Oh gates, lift up your heads. அனாதி கதவுகளை உயருங்கள் என்றார். Ancient doors, அப்படி lift up. உயர்ந்த போதுதான் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். Then the King of glory shall come உங்களை in." பார்க்கும் போதே சொல்லிவிடுவார்கள், When people see, இவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள், you are lifted up. மகிமையின் ராஜா இவருக்குள் King இருக்கிறார். of glory was with you. இவர்கள் உயர்த்தப்பட்ட அனாதி கதவுகள். You are lifted up ancient doors. கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. உயர்த்தப்பட்ட அனாதி கதவுகள். You are ancient doors. பாருங்கள், Look at here. உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே, பூமி உண்டாகிறதுக்கு முன்பே அவர் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Before the foundation of the Lord, Jesus was set up from சங்கீதங்களின் everlasting. புஸ்தகம் 41:13 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லியா. Praise be to என்ன God. விசுவாச கை தட்டு, Let us all clap பலத்த கைகளை தட்டி. loudly. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள என்றென்றைக்கும் உள்ள. சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்பட கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Blessed be the name of the Lord. சதா காலமும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். Blessed be the Lord God of Israel for everlasting. நம்முடைய தேவன் பாருங்கள், இஸ்ரவேலின் அனாதி தேவன். He is an ancient God of Israel. அதனால தான் தேவன் சொன்னார், So the Lord said, அனாதி கதவுகளை உயர்ந்து விடுங்கள். ancient doors lift up. நீ நடந்து வரும்போது உன்னை உயர்த்தினதை மற்றவர்கள் பார்ப்பார்கள். When you come in, people will உன் see. வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது உன்னுடைய பொக்கிஷத்தை Those who பார்ப்பார்கள். come to your house, they will see. உன்னுடைய ஆசீர்வாதத்தை They will பார்ப்பார்கள். see your blessings. அப்படி இல்லாமல் போனால் If it's not be, கிறிஸ்து உன்னிடத்தில் இல்லை என்ற அர்த்தம். Christ is not be with you. உன்னிடத்தில் ஒரு குறை இருந்தாலும் கிறிஸ்து இல்லை. If you have any shortcomings, Christ is ஒரு not with you. ஆசீர்வாதம் இல்லாமல் போனால் கிறிஸ்து If you இல்லை. lack in blessings, Christ is not என் with you. அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. உன்னை ஐசுன் ஆக்கும்படி அவர் தரித்திரராய் போனார். He became poor because to make you rich. உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் சாபத்தை To ஏற்றுக்கொண்டார். bless you, He attained the உன்னை curses. உயர்த்தும்படி அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டார். He was lifted up on the cross of என் Calvary அருமையான because தேவனுடைய to lift up பிள்ளைகளே, you, beloved. இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at this verse. அதனால தான் தாவீது சொன்னார், Shocking David says, அனாதி கதவுகளை உயருங்கள் என்றார். Lift up you, ancient doors. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் இருக்கிற தேவன். The Lord of Israel is the அவர் ancient சதா God. காலம் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். Blessed be the Lord God of அதைத்தான் Israel. சங்கீதம் 92 வாசிக்க கேட்போம். Psalm 90 verses 2. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சங்கீதம் 92 வாசித்து பாருங்கள். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. சத்தமா சொல்லுங்களையா. Praise the Lord. பர்வதங்கள் உண்டாகிறதுக்கு முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் பூமியையும் உலகத்தை உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் கைகளை தட்டிய நம்முடைய அப்பாவை. Glory be to God. அவரை இல்லாம உலகம் இல்ல. Without Jesus, no world, sir. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? விசுவாசித்த 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah. பர்வதங்கள் பூமி எல்லாம் உருவாவதற்கு முன்பே அவர் அனாதியா இருக்கிறார். Before the mountains were formed, the earth and the world, He was an everlasting God. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, That's what the Bible says. நான் சொல்லவில்லை. சங்கீதம் 106:48 வாசிக்க கேட்போமா? 106 verses 48. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமென் கை தட்டியா ஆமென் சொல்றாங்க. 3 அல்லேலூயா சொல்லணும். Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Amen.
Amen. Hallelujah. என் அருமையான மகனே மகளே, Son, daughter in நம்முடைய Christ. தேவன் யார்? He is your God. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். Master of whole universe. அதைத்தான் தாவீது 2 தரம் சொன்னான். 2 times he said. அநாதி கதவுகள். Ancient doors. அநாதி கதவுகள். Ancient doors. எதற்காக சொன்னன் What தெரியுமா? for? என் அன்பு மகனே மகளே, Son and நீ daughter. இதயத்தின் கதவை திறந்து விட்டால் If you open your heart அவர் to உன்னோடு God, போஜனம் He will பண்ணுவார். dine with you. உன்னோடே போஜனம் He will பண்ணுவார். eat with you. நீ அவரோடு போஜனம் பண்ண You will முடியும். eat with him. பலத்த கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களே. Praise be to God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஹalleluya. Hallelujah. வேத வசனத்தை கவனித்து Look at the பாருங்கள். word of the Lord. அதைத்தான் சங்கீதக்காரன் சொன்னான். That's what psalmist said. என்ன What சொன்னான்? does he say? அநாதி தேவன் என்று சொன்னான். Ancient God. அநாதி கதவுகள் என்று சொன்னான். Ancient doors. உலகம் உண்டாவதற்கு முன்பு, பூமி உண்டாவதற்கு முன்பு, Before the foundation of the world. சகல ஜனங்கள் உண்டாவதற்கு முன்பு, Before the creation. அதற்கு ஜனங்கள் அநாதி கதவை திறந்துவிட்டு எல்லோரும் ஆமென் என்று சொன்னார்களாம். People opened the ancient doors and they said Amen. ஆமென் சொல்றங்க ஒரு அலைய சொல்லுங்களே. Amen. நான் சொல்லவில்லை. சங்கீதம் 106:48 சொல்லுகின்றன. 106 verses 48. சங்கீதம் 25:6 வாசித்து பாருங்கள். 25 verses 4. ரோமர் 16:25 வாசித்து Romans பாருங்கள். 16:25. வேதம் அழகாக பின் வருமாறு The விளக்குகின்றன. Bible very clearly says. சங்கீதம் 93:2 வாசித்து பாருங்கள். 93 verses 2. சங்கீதம் 103:17 வாசித்து பாருங்கள். 103 verses 17. தேவனுடைய அநாதியின் வல்லமை பற்றி அறிந்து You கொள்ளலாம். can understand about the ancient power of தேவனுடைய God. அநாதியின் கிருபை பற்றி அறிந்து கொள்ளலாம். Understand the ancient mercy of தேவன் God. தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ளலாம். Understand the stored blessings for you. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? நம்முடைய தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற இயேசுவானவர், Our Jesus Christ. கிறிஸ்து இயேசுனுடைய அநாதி தீர்மானம் அது. It's a pre-plan of Christ Jesus. அவர் தீர்மானத்தில் கூட அநாதியை வைத்து Even his போனார். plan is everlasting. இது என்னுடைய அநாதி தீர்மானம். This is my origin plan. எவனையும் கேட்காமல் எழுதி வைத்திருக்கிறேன். தான் அநாதி தீர்மானம். This is an ancient plan. பவுல் சொன்னான் எபேசியர் 3:9 Ephesians 3 verse அது 9. அநாதி தீர்மானத்தின்படி, According to his ancient கிறிஸ்து plan. இயேசுனுடைய அநாதி The தீர்மானத்தின்படி, plan of Christ Jesus கர்த்தராகிய Christ. இயேசு கிறிஸ்துனுடைய அநாதி தீர்மானத்தின்படி Ancient plan of the Lord Jesus இன்றைக்கு Christ. கர்த்தர் ஒன்று செய்திருக்கிறார். Where the Lord did it. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இங்கே வந்திருக்கிறீர்கள். According to his ancient plan you came இன்றைக்கு here. வந்திருக்கிற நீ பாக்கியம் You are உள்ளவர். very blessed. நீ பாக்கியவதி. You are blessed. நீ பாக்கியவான். You are blessed. ஐயோ என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் வந்திருக்கிறாயோ. Expecting goodness for இந்த your கூட்டத்தை children. முடித்து நீ வீட்டுக்கு போகும் பொழுது After meeting, உன் பிள்ளைக்காய் கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். Lord give the blessings for your நீ children. எதை இழந்து வந்திருக்கிறாயோ, What you may lose. தேவனுடைய நாமத்தில் அவருக்கு முன்பாக நிற்கிற சானாதிபதிகள் ஒருவனாய் சொல்லுகிறேன். One of the ambassadors standing before the Lord says. அவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு I'm சொல்லுகிறேன். saying what the Lord says. அநாதி கதவுகளை உயர்ந்து விடுங்கள். Ancient door, lift up your head. மகிமையின் ராஜா உள்ளே வருவார். King of glory shall come in. மகிமையின் ராஜா உள்ளே King of வருவார். glory shall come in. இந்த மகிமையின் ராஜா உள்ளே வருவதற்கு To come in. உன்னுடைய அநாதி கதவைகள் உயர்த்தி விடு. Lift up your ancient doors. திறந்து விடு. Open your heart. திறக்கப்படுவதாக. Open your heart. திறக்கப்படுவதாக. Open your heart. அவருடைய சத்தம் His voice. உன்னுடைய வாழ்க்கையில் துடைப்பதாக. அநாதி கதவுகளை உயருங்கள் என்றார். Lift up you, O ancient என் doors. அன்பு மகனை, தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. ஐயோ நான் வாழ்க்கையில் சோர்ந்து Oh, I போகிறேன். am tired in my life. நீ சோர்ந்து போக வேண்டாம். Do not be tired. நீ சோர்வது அவசியம் அல்ல. It is not want. நீ சோர்ந்து போக தேவன் தீர்மானிக்கும் It இல்லை. is not the plan of சில God. சமயங்கள் நாம் கதங்குவோம். Sometimes we may cry. ஐயோ என் வாழ்க்கை எப்படி முடியும்? Oh, what is my future? ஒவ்வொரு நாளும் சோர்வு, Everyday tiredness. ஒவ்வொரு நாளும் சோர்வு. Sort of என் tiredness. வாழ்க்கையே போய்விட்டது. My life is. எனக்கு திரும்ப என் வாழ்க்கை வருமா? How can I renew my life? என்னுடைய சந்தோஷம் எனக்கு How can வருமா? I renew my joy? என்னை தேவன் நடத்துவார். How can I, under the guidance of God? ஐயோ நான் சோர்ந்திருக்கிறேன். Oh, I am very tired. வேதம் சொல்லுகிறது, Bible says. அநாதி தேவன் சோர்ந்து போவதே இல்லையா? Ancient God never ever tired. Sir. ஹalleluya. Praise the Lord. கை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Glory be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. ஆமென். Amen. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Say 3 hallelujah. Hallelujah. Praise be to God. எல்லோரும் என்னை கவனிங்கள். Listen. அநாதி தேவன் சோர்ந்து போவதே இல்லையா? Ancient God never ever tired in his அவர் life. சோர்வே மாட்டாரா? Never ever tired. நாம தான் சோர்ந்து But போவோம். we are tired. சில சூழ்நிலைகளை பார்த்து For some situation. சிலர் சொல்லுவார்கள், Somebody என் says, வாழ்க்கையே போய்விட்டதையா, oh, I lost my life. எல்லாத்தையும் இழந்து I தவிக்கிறேன், lost everything. நான் சோர்ந்து I போயிருக்கிறேன், am so tired. நான் சோர்ந்து I am போயிருக்கிறேன், very, very tired. நான் எப்படி நிற்க போகிறேன், How can I stand? நான் எப்படி இருக்க How போகிறேன்? can I be? என் அன்பு பிள்ளைகளே, Beloved. உலகம் வேகமாய் ஓடுகிறது, World is very fast. நாமளும் வேகமாய் ஓடிக்கொண்டுதான் We are also இருக்கிறோம். running in our race. ஆனால் ஒன்றே ஒன்றுதான், But one thing. உங்களை விட ஒருவர் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். More than you, a person is கை very, தட்டி ஒரு very அல்லேலூயா swift. சொல்லுங்களே. இப்படி அப்பா தான் ரொம்ப ரொம்ப நல்லவர். Our God is good God. எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many believe? அவர் நல்லவன் சொல்ற 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Yesu நல்லவர். ஹalleluya. இயேசு நல்லவர். சத்தமா சொல்லுங்க.
இயேசு நல்லவர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. அனாதி தேவன் சோர்ந்து போவதே இல்லை. Ancient God never ever நீ tired. அப்படின சோர்ந்து போக கூடாது. So you should not tire. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் Book of Prophet Isaiah 28வது வசனங்களை வாசிப்போமா? 28 நான் முடிக்க போகிறேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய நல்ல கவனிங்களே, பூமியின் கடையாந்தரம், நல்லா இங்க பாருங்க, லாஸ்ட் எண்டு, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. கையை தட்டியா. Praise be to God. ஹலோ Amen. ஹலோ, அவர் என்ன பண்ணவே மாட்டாரா? Neither is weary. நான் இனிமே சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்றோம். கையை வைத்தணும். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த சத்தமா சொல்லுங்களேன். Creator of the earth. சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இலை படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ அறியாயோ? கை தட்டி வரலையா சொல்லுங்களே. என்ன வந்தாலும் உனக்காக எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் He இருக்கிறார். is ready to do anything for you. என்ன விசுவாச கை தட்டு, Clap and faith. பலத்த கைகளை தட்டி. Glory be to God. விசுவாசம் உள்ளவர்கள் Faithful. பக்கத்துல கை கொடு. சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. சிஸ்டர் Do not be weary, sister. பிரதர் சோர்ந்து போகாதீங்க. Brother, பிரதர் do not be tired, brother. என்ன நடந்தாலும் பிரதர் Whatever நல்லதே நடக்கும். பிரதர் Good things will happen. கையை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுங்க. Praise be to God. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. அநாதி கதவுகளே Doors. சத்தமா சொல்லுங்களே. Ancient அநாதி கதவுகளே doors. உயருங்கள். Lift up. மகிமையின் ராஜா உள்ளே வந்து விட்டால் King of glory shall உனக்கு come. சோர்வு இல்லை. No tiredness. அநாதி தேவன் சோர்ந்து போக மாட்டார். Ancient God will never ever எத்தனை பேர் tired. விசுவாசிக்கிறீர்கள்? How many believe? விசுவாசி கரங்களை தட்டி ஒரு அலையா சொல்லுங்களே. Praise be to God. ஹalleluya. Praise the Lord. கையை கொடுத்து மூஞ்ச பார்த்து சோர்ந்து போகாதே. Do not be tired. சத்தமா சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. சிஸ்டர், Sister, பிரதர், brother, அநாதி தேவன் ancient God, சோர்ந்து போவதும் இல்லை. not tired. அதே போல நாமளும் Same way, சோர்ந்து போக we கூடாது. will not be tired. விசுவாசிகளே சொல்லுங்களேன். Praise be to God. பலத்த கைகளை தட்டி. Loudly. நமக்கு சோர்வுகள் வரும் பொழுது, When the tiredness comes, ஐயோ என்று நாம் தலை சாய்க்கும் பொழுது oh, when I take அவர் rest, சொல்லுவார், he will say, அநாதி தேவன் நான், I am ancient நான் God. சோர்ந்து போவதில்லை, I never நீயும் tired. சோர்ந்து Should போகாதே. not be tired. கைகளை தட்டி ஒரு அலலைய சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise be to God. அவர் சொல்லுவார், He will say, அநாதி தேவன் அம்மா நான், oh, I am an நான் சோர்ந்து போகவே I இல்லை. am not tired. நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? Why should you நான் tire? உன்னை பலப்படுத்தட்டும், I will strengthen நான் you. உனக்கு சகாயம் செய்யட்டும், Let me give you நான் favor. உன்னை Let ஆசீர்வதிக்க. me bless you. அநாதி தேவன் சோர்ந்து போவதே Ancient God இல்லை. is never ever tired. அநாதி தேவன் சோர்ந்து போவதே Ancient இல்லை. God is never ever சில tired. சமயங்கள் நாம் நேசிக்கிறவர்கள் நம்மை காணாமல் போகும் பொழுது சோர்ந்து போவோம். Sometimes we may give up our beloved, we may நம்மை die. பெற்றவர்கள் நம்மை தூக்கி எறியும் போது அநாதை போல் நிற்போம். When a parent cast out, we are become சில tired. சமயங்களில் தாயும் தகப்பன் இல்லை என்னும்போது அத்தனை வருத்தப்படுவோம். If you lost your father and ஐயோ mother, you எங்க may அப்பா cry. இருந்த என்னை Would have ஆசீர்வதித்திருப்பார். my father, he will bless me. ஐயோ எங்க அப்பா இருந்த அவர் தோளில் சாய்ந்து கதறுவேன். Would have my father, I take rest என் on his கண்ணீரை shoulder. அவர் துடைப்பார். He will wipe up my tears. நிலைமைகளை தேவன் அறிவார். The Lord knows the situation. வேதம் சொல்லுகிறது, Bible says, அநாதி தேவன் சோர்ந்து போவதே இல்லை. Ancient God never ever கைகளை tired. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise Lord. பலத்த கைகளை தட்டி. Praise Lord. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி வரும் பொழுது When சொன்னார். Moses led the people of Israel மோசேயின் 120வது வயது. at the age of 120, அப்போது மோசே சொன்னார், Moses said, நல்ல ஒரு பிரசங்கம் செய்தான். it's a good என்ன preaching. பிரசங்கம் செய்தான் தெரியுமா? What is the sermon? அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம் என்றார். Ancient God is your refuge. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. Big clap. கைகளை தட்டி. ஹalleluya. Hallelujah. அநாதி தேவன் உன் அடைக்கலம். Ancient God is your refuge. அவருடைய நித்திய புயம் உனக்கு ஆதாரம். His everlasting அவர் உன் சத்துருக்களை துரத்துவார். cast out your enemies. அவர் உன் சத்துருக்களை முன்பாக துரத்துவார். Cast out your அவர்களை enemies. அழித்து போடு என்று கட்டளையும் இடுவாரா. The Lord will command you, destroy them. Amen. Praise the Lord. Praise be the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the name of the Lord. உபாகமத்தின் புத்தகம் Deuteronomy 33ஆம் அதிகாரம் 33, 27ஐ வாசிக்க கேட்போமா? 27. எழுந்து நின்று வாசிக்க போகிறோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, கை கொடு சொல்லுங்க. அநாதி தேவனே, அநாதி தேவனே, அநாதி தேவனே, அநாதி தேவனே, சத்தமா சொல்லுங்க. அநாதி அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் நித்திய புயமே உனக்கு ஆதாரம். உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை
கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்களேன். அழித்து போடு என்று கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? Amen. எனக்கு கர்த்தர் கட்டளையிடுவான்னு சொல்றவங்க ரெண்டு கையை உயர்த்துங்க. பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்திக்கிட்டு என்ன பார்க்கணும்? And lift up your hands. எல்லோரும் என்னை பார்க்க. Everybody. எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். Jeremiah 31. அதுல 3வது வசனத்தை நீ முத்தம் பண்ணி வாசிக்கணும். பூர்வ கால முதல். சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் தெரியுமா? நீ பிறந்த நாள் முதல், பூர்வ கால முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். கர்த்தர் எனக்கு தரிசனமானா என்பாய். ஆம். ஆம். அநாதி சிநேகத்தால். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். கையை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுங்களேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். Amen. உன்னை இப்ப யார் இழுத்து வந்தது? Bible அநாதி சிநேகத்தால் உங்களை சிலுத்து with an everlasting love. அவருடைய காரியம் உன்னை பெரியவனாக்க போகிறது. His mercy is going to அவர் make you great. உருக்கத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறார். He is going to இனி அவர் உன்னை பிரிப்பவன் யார்? Who can separate you from ரெண்டு the love கைகளை of God? உயர்த்துவீராக. Let us all lift our அன்புள்ள இயேசு சுவாமி, Loving Jesus. அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று You said whatever it takes. உமது அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன். Yes, Lord, I pray. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மகனையும் Every son and ஒவ்வொரு daughter, மகளையும் every daughter, அநாதி கதவுகளே ancient doors, உயர்ந்து விடுங்கள் சொன்னீரே you அப்பா. said lift up, என் மக்கள் உயர்ந்திருக்கட்டும். lift up சத்துருவை அழித்து போட்டு விடும். destroy their உம்முடைய enemies. அன்பினால் எங்களை ஆசீர்வதியும். Bless with the love. இந்த வாக்கு பலிப்பதாக. Fulfill this promise. அப்படியே ஆசீர்வதியும். Bless us. அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் Merciful Jesus' ஆணையிட்டு name. ஜெபிக்கிறேன். We swear and pray. ஜெபங்களும் Prayer answering. சர்வலோகத்தின் எஜமானனே. Master of the whole universe. ஆமென். ஆமென்.